இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 25 வசனங்கள் 1-9 வரை. சங்கீதம் 25 வசனங்கள் 1-9 வரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே, வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தரலும். அவைகள் அநாதி காலங்கள் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினைத்திரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் மித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு, ஜீசஸ். அவர்தான் இந்த காலத்துக்கு காரணமாய் இருக்கிறார். He is the reason for the season. There's no other reason. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் காரணராக இருக்கிறார். I'm really glad that we could gather in God's house once again. கர்த்தருடைய வீட்டுல மறுபடியும் கூட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Christ in me, the hope of glory. நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார். நம்பிக்கையின் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அட்வென்ட் காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் வருகையின் காலம் என்று நாம் நினைவு கூறுகிறோம். The season of Advent is a beautiful season. ஒரு அருமையான ஒரு காலமாய் இருக்கிறது. கிறிஸ்தவ கால அட்டவணையினுடைய துவக்கமாய் இருக்கிறது. It's the beginning of the new Christian season or calendar. So நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக இந்த mainline denomination who follow the season of the church பார்க்கும்போது நமக்கு இதுதான் புத்தாண்டுன்னு சொல்லலாம். Actually it's the beginning. கர்த்தருடைய வருகையை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய முதலாம் வருகையை நம்ம நினைவு கூறுகிறோம். அவர் இப்படியாக நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவருடைய ஜீவத்தை கொடுத்தார் என்று நம்ம நினைவு கூறுகிறோம். So Advent means the coming. He has come for us, is going to come again. அவர் நமக்காக வந்தார், மறுபடியும் வரப்போகிறார். ஸோ அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காலமாக இருக்கிறது. I'm so happy that you made it to church. சபைக்கு நம்ம கூடி வருவது இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 இப்படியாக சொல்லுகிறது: நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but a desire fulfilled is a tree of life. நீங்களும் நானும் ஜீவ விருட்சம் போல் இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா? ஜீவ விருட்சம் போல நாம் இருக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். He gives us life. நமக்கு ஜீவன் கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு do not lose hope, நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்ற தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஏற்ற சங்கீதத்தை என்னுடைய மனதில் கர்த்தர் போட்டதுனால சங்கீதம் 25 நம்ம சற்று தியானிக்க போகிறோம். Psalms 25. And as the Lord speaks to us, His voice is so needed. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். தாவீது தேவனை நேசித்தவர். தாவீதுக்கு கடவுள் என்று சொன்னால் ஒரு அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பங்காய் இருந்தது. வேதம் அவரை குறித்து சொல்லும்போது இஸ் a man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக வாழக்கூடிய ஒருவனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான்.
தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்துல அடிக்கடி அவன் ஒப்பு கொடுப்பானான். தன்னுடைய ஆத்மா தேவனுக்கு சொந்தமானது என்று தாவீது அறிந்து கொண்டார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆத்மாவை தேவனிடத்துல அவர் உயர்த்தி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். What does it mean to lift up our soul to God? Does the soul have a physical boundary? Is it that we can touch the soul? அதாவது அதனுடைய ஒரு physical entity-யா? நிச்சயமாக இல்லல. தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் அவர் உயர்த்துகிறார் என்று பார்க்கும்போது அவர் காணாத தேவனோடு அவருடைய ஆத்மா உறவு கொள்கிறது. ஆமென். காணாத தேவனிடத்துல அவருடைய ஆத்மா இணைகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆத்மா என்று சொன்னா அதுல உணர்ச்சிகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. When we talk about the soul, right, the soul of a person involves emotions, intellect and will. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தம்மை தாமே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தம்மை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். He who exalts himself will be humbled, but he who humbles himself will be exalted by the Lord. வேதம் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. சோ எதை நம்ம தாழ்த்த வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம தாழ்த்தணும், எதை நம்ம உயர்த்த வேண்டுமோ அதெல்லாம் நம்ம உயர்த்த வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. சோ எதை நம்ம உயர்த்த வேண்டும்? தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் அவர் உயர்த்துகிறார். Hallelujah. The Bible teaches us to lift up our souls to God. இந்த ஆத்மா இவ்வளவு முக்கியமா இருக்கிறது தேவன் அறிகிறார். இந்த ஆத்மா எவ்வளவு உயர்வா இருக்கிறது கர்த்தர் அறிகிறார். ஆகவே இந்த ஆத்மா தனித்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த ஆத்மா தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. எந்த ஆத்மா தேவனோடு இணைகிறதோ அந்த ஆத்மா பிழைக்கும். ஹல்லேலூயா. எந்த ஆத்மாவா இருந்தாலும், ஓகே, எந்த ஆத்மாவா இருந்தாலும் அந்த ஆத்மா தேவனிடத்துல இணையும் போது அந்த ஆத்மா பிழைக்கும். நீங்களும் நானும் பிழைக்க தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமேன்னு சொல்லுமா. இந்த அட்வென்ட் காலத்துல கர்த்தர் நமக்கு பிழைக்கிற வார்த்தைகளை கொடுக்கிறார். வாழுகிறது மட்டுமல்ல, நல்லா வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Not just surviving life, but thriving through. Amen. Not just on the surface, but deeper, Lord. அண்டவரை மேலோட்டமாக மட்டுமல்ல, ஆனால் ஆழத்துக்குள் என்னை கொண்டு போங்க. That was David. அதுதான் தாவீது. அவனுக்கு இல்லாத சவாலா, அவனுக்கு இல்லாத பிரச்சனையா? ஆனால் சவால்களை பார்க்கிலும் பிரச்சனைகளை பார்க்கிலும் தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்துல அவன் உயர்த்தி வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். To you, only you, Lord. To you, O Lord, I lift up my soul. To you, O Lord. உம்மிடத்திலே மட்டும்தான். பிரியமானவர்களே, இந்த அட்வென்ட் காலத்துல மறந்துவிட வேண்டாம். இந்த ஆத்மாவை நாம தேவனுக்கு மட்டும்தான் உயர்த்தி கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக நேரத்தோடு வந்து கொடுப்பார் என்ற எந்த ஒரு சந்தேகமும் அல்ல. 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். I realize something. இந்த வசனத்தின் மூலமாக வேதத்தை வாசிக்கும் போது தேவனோடு நம்ம நெருக்கமாக, இன்னும் நெருக்கமாக, இன்னும் இணைய, இன்னும் தேவனோடு நம்ம சஞ்சரிக்க நம்ம சித்தம் கொள்ளும் போது அந்த நேரத்துல தான் கதவுகள் திறக்கப்படுகிறது. என்ன கதவு? ஒரு விசுவாசிக்கு வர வேண்டிய சவால்கள், ஒரு விசுவாசிக்கு வர வேண்டிய பாடுகள், உன்னுடைய விசுவாசனுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய சத்துருக்கள் எழும்ப இருக்கிறார்கள். தேவனோடு நம்ம நெருங்க 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 அதே சமயத்துல ஏற்ற சவால்களும் ஏற்ற புயலும் நம்மளை வந்து அழுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Being close and closer to God does not exempt us from troubles of life. No. இன்னும் ஆண்டவருக்காக நெருங்க வேண்டும் என்ற அந்த நேரத்துல நம்ம தீர்மானம் பண்ணும்போது தான் அங்க கஷ்டம் நிச்சயமாக வந்து நம்மளை அழுத்தும். ஆனால் தாவீது தேவனை நம்பினான். ஆமென். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நல்ல நாட்களிலே எல்லாமே சுகமாய் இருக்கிற காலத்துல, வீட்டுல எல்லாம் வியாதி இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாம,
எல்லாரும் ஜொலித்து பிரகாசித்து இருக்கக்கூடிய நிலைமையில நம்புவது ஒன்று. ஆனா சூழ்நிலைகள் மாறாக கஷ்டமாக வேதனையாக இருக்கும்போது கொடுக்கிற செலுத்துகிற நம்பிக்கை மற்றொன்று. This trust that David had, இந்த தாவீது வைத்துக் கொண்டிருந்த தேவன் மேல வைத்துக் கொண்டிருந்த இந்த நம்பிக்கையானது ஒரு வலி நிறைந்த ஒரு நம்பிக்கையா இருந்தது. It's a painful trust. It was not easy. It was a trust in most dire circumstances. Almost என்ன பார்க்கும்போது எத்திசையிலும் பாடுகள், இந்த பக்கத்திலும் பாடு, அந்த பக்கத்திலும் பாடு, அப்படியே அந்த பாடு சுற்றிலும் சூழ்ந்து கொள்ற ஒரு அனுபவமா இருக்கிறது. சிலர் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் a cloud that is hanging over your life, your mind. ஒரு மேகம் போன்ற ஒரு cloud, and this cloud is very thick. ரொம்ப பலனா இருக்கிறது, அது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது. அந்த cloud, அந்த மேகம் உங்களுக்கு உங்க பட்சத்துல வரும்போது, உங்க பக்கத்துல வரும்போது எனக்கு மூச்சு விடுறதுக்கும் சிரமமா இருக்கிறது. திணறுகிறோம், கஷ்டப்படுகிறோம், யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அந்த வாழ்க்கையை ஓடி முடிக்க முடியுமா என்று. தாவீதுக்கும் அப்படிப்பட்ட சுமை இருந்தது. தாவீதுக்கும் அப்படிப்பட்ட எதிரிகள், சத்துருக்கள் எழும்பினார்கள். அந்த சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்திலிருந்து பிரிக்க சத்துருவுடைய கிரியையா இருக்கிறது. We must realize that we have enemies of all sorts that war against our souls. Because this soul is so precious. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஒருவன் அவனுடைய ஆத்மாவை இழந்தான் என்றால் அவனுக்கு எந்த ஒரு நன்மை இல்லை. You can gain the whole world but lose the soul. Finish. அதனாலதான் இந்த ஆத்மா இவ்வளவு முக்கியமா இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு ஏற்ற ஆறுதல், ஏற்ற என்ன சொல்றது, கரிசனம், ஏற்ற கம்ஃபர்ட், ஆறுதல் தேவையா இருக்கு, பலன் தேவையா இருக்கிறது. Our souls need care. And who can care for this soul? இந்த ஆத்மாவுக்காக யார் அக்கறையாக இருக்க முடியும்? Of course, கர்த்தருடைய கிருபையினால நமக்கு குடும்பம் இருக்கிறது. கணவர், மனைவி, மனைவி கணவர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தாத்தா பாட்டி, சபை போதகர், தலைவர்கள், மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆனா இவைகளை பார்க்கிலும் மேலாக முக்கியமான ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆத்மா நேசர் இயேசு கிறிஸ்து. Jesus is the lover of our souls. அவர்தான் நம்மளை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? He is the lover of our souls. He is the savior of our souls. நம்முடைய ஆத்மா நேசர் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவை ரட்சித்த தேவன். அதனால்தான் அட்வென்ட் காலத்தில் அவருடைய வருகையை நம்ம நினைவு கூறுகிறோம். உடைந்து போன ஆத்மா, பலன் தேடுகிற ஆத்மா, தரிசனம் தேடுகிற ஆத்மா, இந்த ஆத்மா கர்த்தரோடு இணையும் போது இந்த ஆத்மா பிழைக்கும். ஆமென் சொல்லுமா? இந்த அட்வென்ட் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மளை பிழைக்க வைப்பார். நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. Do not lose hope. Do not lose hope. அந்த நம்பிக்கையை இழக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது சங்கீதம் 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஹோப்பிங் இன் காட், தேவனிடத்துல நம்பிக்கையா இருப்பது என்று சொன்னால் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு it is not wishful, it is a firm waiting on God. Hoping in God means waiting on God. Hallelujah. நம்பிக்கை என்பது காத்திருக்கிறதுக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு 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 இணைப்பு இருக்கிறது. When we hope, we don't just anyhow hope, but we hope waiting on God. கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள். அப்பனா we don't go ahead of him, we don't go behind him. அவருக்கு முன்பதாகவும் போக முடியாது, அவருக்கு பின்பதாகவும் போக கூடாது. அவரோடு, ஆமென், அவரோடு பக்கம் பக்கமாக அவரோடு போக நம்ம ஆசைப்பட வேண்டும். தாவீது அதை தான் அறிந்து கொள்கிறார், இன்னும் புரிந்து கொள்கிறார். கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை மீட்டுக் கொள்ள வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த அசைவில்லாத கர்த்தருக்குள் காத்திருந்து நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான்.
Friends, sometimes we face shame in life. சில வாழ்க்கையில பயணத்துல வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ள சில நேரத்தில் நம்ம போவது இருக்கிறது. There are situations sometimes we face that we almost like going through the valley of darkness of shame. அவமானமான ஒரு சூழ்நிலை அல்லது சோர்வான ஒரு சூழ்நிலை போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களுக்கு நம்முடைய கூடாரத்துல அல்லது நம்முடைய வீட்டில நம்முடைய உறவுகளில வெட்கம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வெட்கம் வராதபடி இருப்பதற்கு கர்த்தரோடு நம்ம காத்திருக்க வேண்டும், கர்த்தரோடு இணைய வேண்டும். ஏனென்றால் அவமானம் நம்மளை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அவன் தான் he's waiting on the Lord and he says none who wait for you shall be put to shame. Hallelujah. None who wait for you. அப்ப நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் காத்திருக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு தீர்மானம், அது ஒரு சாய்ஸ், அது ஒரு சாய்ஸ். And this Advent first Sunday I want to encourage you to make the right choice, and that is to wait on God. மனுஷனுக்காக காத்திருப்பது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையினுடைய கரியருக்காக காத்திருப்பது ஒன்று. ஆனா கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது அது நீடித்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படின்னா என்ன? Make it a desire to spend your time with God. Spend that quiet moments with God. அந்த அமைதியான நேரத்தை விட்டுவிட வேண்டாம். அந்த solitude moments, அந்த reflective moments with the Bible, வேதத்தை திறந்து வாசிக்க முடியாவிட்டாலும் கேட்க இன்றைக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. So much opportunity to not just read the word, but we have apps after apps, YouTube after YouTube, that the word is being preached or taught or read. Play it and just listen to the word of God. Hallelujah. வார்த்தையை கேட்கிறதுக்குள்ள கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார் அல்லவா? So no one has any reasons to say that no, I couldn't do it. கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். Spend that moments with God. You will never be disappointed. Hallelujah. நம்பிக்கை இழக்க வேண்டாம். Do not lose hope. Hold on to God's feet. தேவனுடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ளுமாக. மரியாள் அதை தான் செய்தார். கர்த்தருடைய பாதத்துல அவர் காத்து கொண்டிருந்தார். மார்த்தாள் பற்பல விஷயங்களிலே அவர் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. Martha was so busy with so many other things which is important. But Mary, in spite of all the other things, just like all of us, நமக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கிறது. மார்த்தாளுக்கும் இருந்தது, மரியாளுக்கும் இருந்தது. ஆனா என்ன வித்தியாசம்னா, மரியாள் தன்னுடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். And Jesus said, do not take that portion away from her. Friends, guard your quiet time with God. Guard it very well. உங்களுடைய பவுண்டரியை நீங்க டிரா பண்ணணும். இது எனக்கும் கர்த்தருக்கும் உரியது. சபை கூடி வருகிறது எனக்கும் கர்த்தருக்கு உரியது. கர்த்தரை நேசிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை சேவை செய்வது, this is the boundary that I cannot compromise. மற்ற விஷயத்துல ஒருவேளை நான் விட்டு கொடுத்துலாம், பரவாயில்ல. You want to go McDonald's, or you want to go Burger King, or you want to have Indian சாப்பாடு or Chinese சாப்பாடு or Vietnamese சாப்பாடு, yes, it's okay. But this is involving my soul. I have to guard it. இது என்னுடைய ஆத்மாவை குறித்து இருக்கிறது. என் தேவன் எனக்காக வருகை செய்தார். அவர் வந்தது என்னுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வதற்காக, ரட்சிப்பதற்காக வந்தார். ஆகவே இந்த ஆத்மா அழிந்து போகாதபடி நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். Guard your quiet time with God. Guard your moments with God, because the enemy will try to steal it. உங்களுடைய ரிதம் என்ன, அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் டிஃபரெண்ட் ரிதம் இருக்கும். எல்லாருக்கும் டிஃபரெண்ட் ரீதம் இருக்கு. சிலர் மார்னிங் பீப்புள், சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் பீப்புள், சம்டைம்ஸ் நைட் பீப்புள், or we morning people. We are all differently formed, but find what suits you with your God. நம்முடைய ஆத்மாக்கள் பிழைக்க சிறப்பா இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதனால்தான் நீதிமான்களுடைய கூடாரத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இது நீதிமானுடைய கூடாரம், இது கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய பிரசனம் இங்க இருக்கிறது. அவருடைய பிரகாரங்களிலே நம்ம கூடி வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். Be in the camp of the good and the righteous. Do not be in the camp of the wicked and unrighteous. சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகை என்ன காண்பிக்கிறது என்றால், நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டு, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் என்று ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் போது
நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். And the psalmist goes on in verse 4, Psalms 25 verse 4 நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். Very very precious word. Make me to know your ways, O Lord. Teach me your paths. பாருங்க, அவர் கர்த்தருக்குள் காத்திருக்கிறது வீண் அல்ல, ஏதோ சும்மா இல்ல. What an apt prayer for Sunday, and especially first Sunday of Advent. Verse 4 is actually a prayer. In case you find it difficult to pray, brothers and sisters, Psalms, the book of Psalms is a prayer book as well. சங்கீத புஸ்தகம் ஒரு பாடல் புத்தகமும் ஒரு ஜப புஸ்தகமுமா இருக்கிறது. If you run out of prayers, read the Psalms. You won't believe it. Just recently, காடியில போயிட்டு இருக்கும்போது somehow I just felt I just picked my app. ஒரு app இருக்கு, ESV version. I just played it. நார்மலா பாட்டு போடுவோம், நான் வந்து Psalms 1 போட்டுட்டு தட்டி விட்டேன். And the words just came. It is already written, friends. You are not alone in your prayer journey. தாவீது ஏறெடுத்த ஜெபத்தையும் நீங்க ஏறெடுக்கலாம். என்ன ஏறெடுத்தார்? கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். It's a prayer. அருமையான ஒரு ஜெபம். தாவீது எப்படி அவருடைய நம்பிக்கையை பிழைக்க வைக்கிறார், நான் கற்றுக் கொடுக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக. How did David keep his hope alive? Hope, as I say, வசனத்துல பார்த்தோம்னா hope deferred makes a heart sick. அதாவது தாமதிக்கப்படும் போது நடக்கலையே, வரலையே, சேரலையே, நினைச்ச மாதிரி நடக்கலையே நினைக்கும் போது ரொம்ப இருதயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பணம் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா சில விஷயம் நம்மளுக்கு நிறைவேறவில்லை என்றால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தாவீது எப்படி சஸ்டெயின் பண்ணாரு, எப்படி அவர் தொடர்ச்சியாக வாழ்ந்தார்? எப்படி தெரியுமா? He was a student under God. தேவனுக்கு கீழாக எப்பொழுதும் ஒரு மாணவனாகவே தாவீது இருந்தார். He kept his hope alive. இந்த நம்பிக்கையானது ரொம்ப லேசாக அதை இழந்து விடலாம். ஏன்னா we are all human beings, right? We lose hope very quickly. What's the point of following Christ? What's the point of believing? What's the point of praying? உபவாசிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, what's the point? Doesn't seem to work. ஒருவேளை நினைக்கலாம். ஆனா தாவீதுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவர் தேவனோடு அவர் இருக்க அவர் தொடர்ச்சியாக காணப்பட்டார். அதனால்தான் அந்த ஸ்பேஸ் that we give to God is important, because அந்த நம்பிக்கை வந்து பிறக்கிறது மட்டுமல்ல, வாழ்கிறதுக்கு அவருடைய வழியை ஆண்டவர் நமக்கு தெரிவிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அவருடைய பாதைகளை நமக்கு போதித்தருகிறார். He teaches us his way. If God wants to be a teacher, then we must make him come to a classroom that we become his students. Imagine a class that you go. நீங்க கஷ்டப்பட்டு காஸ் ஃபீலாம் கட்டிட்டு, and then உங்க லீவ்லாம் எடுத்துட்டு கிளாஸ் உள்ளுக்கு போறீங்க. ஆசிரியர் வராரு, வந்துட்டு okay, go back, read the manual, class is over சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? You get frustrated. What kind of class and what kind of course and what kind of teacher you are? ஆனா ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, உங்க கிளாஸ் ரூம்ல கர்த்தர் நம்மளை அப்படியே போதித்து நம்மளை நடத்துவார். எந்தெந்த இடத்துல நம்பிக்கையை நம்ம இழந்து விட்டோமோ, நம்பிக்கை சுக்குநூறாக போயிடுச்சோ, ஆண்டவர் மறுபடியும் அது புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை நடத்தி போதித்து நம்மளை இன்னுமாக போஷிப்பார் என்று. அதாவது தாவீது எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். always getting in touch with God. Not just in good moments, நல்ல நாட்கள் மட்டுமல்ல, சோர்வான பாவம் நிறைந்த வாழ்க்கையிலும் கூட தாவீது கர்த்தரை தெரிந்து கொண்டார். Not just when you are not sinning against God, but even when you are sinning against God, you are still weak, you are struggling, connect with God. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆண்டவர் தாவீதை நடத்துகிறார். வசனம் 5, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுமா, நாள் முழுதும் சொல்லுங்களேன். நாள் முழுதும். பாத்துங்க, இப்ப காத்திருக்கிறது ஒண்ணு, நேரம் ஒதுக்கிறது ஒண்ணு, ஆனா நாள் முழுதும் அப்படின்னா தேவ சிந்தை நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான்.
Doesn't mean that you have to be a nun. You have to be a priest at all the time. Not that. It's like you have to be 24 hours on your knees. Not that. அப்படி இல்லை. ஆனா கர்த்தருக்குள் காத்திருந்து பொறுமையோடு காத்திருக்கும் போது அது வீண் போகாது. Friends, I want to encourage you, be a daily disciple for Jesus Christ. Amen சொல்லுமா? Be a daily disciple for Jesus Christ. இயேசு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல அவருடைய வருகையை நம்ம நினைவு கூறுகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில பார்ட் டைமான ஒரு ரட்சகர் அல்ல. He didn't come to be a part-time savior for us. முழு நேர ரட்சகராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அவர் ரட்சிக்கிறார், இன்னுமாக ரட்சிப்பார். He saved us. He still saving us. He will save us. கரை சேர்த்துறவர். நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா? We have to be part-time for the world, full-time for God. ஆமென் சொல்லுமா? நம்ம இந்த உலகத்துல பகுதி நேரம் தான், தேவனுக்கு முழு நேரம். இதை நான் உங்ககிட்ட சொன்னது உண்டு. நம்ம எல்லாரும் முழு நேர ஊழியர்கள். The day of your salvation is the day that God has gripped you. நீங்க அவரை தெரிந்து கொள்ள அவர் உங்களை தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரை தெரிந்து கொள்ள, நான் அவரை தெரிந்து கொள்ள, அவரை என்னை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, இந்த அட்வென்ட் காலம் எவ்வளவு முக்கியமான ஒரு காலம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் நம்மளால கொண்டாட முடியுது. He predestined us, called us apart as his children. What a blessing. அப்ப நீங்களும் நானும் பகுதி நேர விசுவாசி கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி முழு நேரம் கர்த்தருக்காக. ஆமென். சபையிலும் நான் கர்த்தருக்காக, வேலை ஸ்தலத்திலே நான் கர்த்தருக்காக, படிக்கிற இடத்துல நான் கர்த்தருக்காக, மார்க்கெட்டுக்கு போனா நான் கர்த்தருக்காக. I am a disciple of Jesus wherever God is keeping me alive. தாவீது அப்படிதான் இருந்தார். No wonder when God was choosing the right king, அவருடைய குடும்பத்துல எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் வாட்ட சட்டமாக நல்ல படிப்பறிவு, அழகு எல்லாம் இருந்துச்சு. தாவீது வீட்டுக்கு வெளியே இருந்தாரு, ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாரு. சாமியல் தானே வந்தாரு, கரெக்ட்? சேமியல் கேம். சாமியல் வந்து தெரிந்து கொள்றார், ஒன்னா பாக்குறார் ஜெசியுடைய பிள்ளைகள். அவர் சொல்றாரு, இவங்க இல்ல, ஒருத்தர் இருக்காரு. I tell you something, அந்த இன்னும் ஒருத்தர் நீங்க தான். Yeah, think about it. If you are that one among your family that you are committed to God, do not lose hope. Be that one forever. அந்த ஒருத்தனா நான் இருந்தாலும், நான் அந்த ஒருத்தனாக கர்த்தருக்காக நான் இருப்பேன். ஆமென் சொல்லிருக்கணுமே. தாவீது ஒருத்தனா இருந்தாலும் ஒருத்தனாவே இருந்தான். கூட ஆண்டவர் கொடுக்கிறாரா, ரட்சிக்கப்படுறாங்களா குடும்பத்துல, இல்ல relatives all coming, எல்லாம் வராங்க, it's okay, but you learn to be a disciple solely for God. தாவீது அப்படிதான் இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்றார். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அவனுக்கு குறைகள் இருந்ததா? நிச்சயமாக இருந்தது. ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக இருந்தது. The day of your salvation is the day that God has laid hold of you. அதனால்தான் அவர் சொல்றாரு, பார்த்தீங்களா, நீரே என் ரட்சிப்பின் தேவன், you are the God of my salvation. உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். I will hope in you, Lord, all day. I will wait on you, Lord, all day. What is disappointing you today? இன்றைக்கு எது உங்களை நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிறது? உறவுகளா, வேலை அழுத்தமா, ஊழியத்தினுடைய பாரமா, எது உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு வருகிறது, நம்பிக்கையை இழக்க வைக்கிறது? அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த நம்பிக்கை இன்னுமாக பிழைக்க வைப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் நம்பிக்கை கொண்டு வருவார். கர்த்தர் அதை செய்வார். நீங்களும் நானும் இணையும் போது அவருடைய நாம மகிமை அடையும். 6-7 வசனம், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். Very deep words.
He said almost David is reminding God. Can any one of us remind God? I mean, ஆண்டவரை நம்ம நினைவுபடுத்த முடியுமா இல்ல அவசியமா? Remember ன்னு சொல்ற. Remember your mercy. Remember your love, Lord. God cannot forget. ஆண்டவர் மறக்க மாட்டாரு, மறக்க முடியாது. அவருக்கு மறதி இருந்துச்சுன்னா அவர் ஆண்டவரா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு மறதி இருக்காது. God will not have a dementia problem at all. அவருக்கு ஷார்ட் கமிங்ஸே இருக்காது. அவர் எப்பொழுதும் மகத்துவர், பெரியவர், சிறந்தவர், எல்லா தேவர்களிலும் மிக சிறந்தவர். The Lord of Lords, the King of Kings ன்னு சொல்றோம்ல. அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதை தாவீது அறிந்து கொள்கிறார். தேவனுடைய இரக்கங்களையும் மன்னிப்பையும் நினைவு கூற தாவீது தேவனிடத்துல விண்ணப்பம் செய்கிறார். In other words, we do not lose hope in God's mercies and forgiveness. Very precious. We do not lose hope in God's mercies and forgiveness. ஆண்டவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதாக இருக்கிறதா புலம்பலின் புத்தகத்துல வாசிக்கலாம். அதனாலதான் we stay close to God's mercies. நீங்களும் நானும் பெருமை பாராட்டி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. Nothing. We cannot boast in ourselves. அவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். Amen. We boast in Jesus. Jesus சொல்லுமா, இயேசு சொல்லுமா, அவரை தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காருண்யத்தினாலே நம்மளை நேசித்தார். அநாதி சிநேகத்தினாலே. His mercies are wonderful. அவருடைய மன்னிப்பின் மேலும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். We trust that when we fail, God will forgive us when we ask for forgiveness. You see, இதுதான் தாவீது அறிந்து கொண்டார். இதுதான் தாவீது பற்றி கொண்டார். He knew that he is called by God, used by God, but at the same time he know that he has to fight against his own flesh. அவருடைய மாம்சமும் குறுக்கிடுகிறது. நல்லா ஓடிட்டு இருக்கும் போது எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்கும்? நல்லா தான் ஓடிட்டு இருப்போம், திடீர்னு குறுக்க வரோம் பாத்தீங்களா? வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஏன் வாகனம் ஓட்டுறவரை பற்றி சொல்ல வேணாம். இந்த சேத்தை விட்டு இந்த கேட்டை விட்டு வெளியே போங்களேன். எத்தனை பேர் பார்க்காம நடப்பீங்க? ப்ளீஸ் ஒருவேளை அப்படி செஞ்சீங்கன்னா பார்த்து நடங்க. ஏன்னா அந்த மெயின் கேட் வந்து லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு போங்க. அது மொபைல் டிவைஸ் வரும், சைக்கிள் வரும், பார்க்காம பட்டுன்னு வந்துருவாங்க. ஸோ பார்த்து தான் லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நல்லா ஓடிட்டு இருக்கும்போது, எல்லாம் நல்லா இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? பட்டுன்னு இருந்த அந்த எல்லாம் அந்த ஸ்ட்ரென்த் ஃபினிஷ் 100% இருந்தது 0. ஒண்ணுமே வேணாம் எனக்கு. I don't want this one, I don't want that one, எல்லாமே finish. cannot. உங்க பேட்டரியை வீக் ஆக்குறதுக்கான சூழ்நிலைகள் ஜனங்களும் எழும்புவாங்க. நிச்சயமா வரும். தாவீது என்னத்தமா செய்யறாரு? Lord, remember me, Lord. என்னை நினைவு கூறுங்கப்பா. You see, he had that connection with God. தேவனோடு அவர் இணைந்திருந்தார். இந்த அட்வென்ட் காலம் நமக்கு ஒரு நினைவூட்டுதலாக இருக்கிறது. நமக்கு ஒரு ரிமைண்டர், ஒரு நினைவாக இருக்கிறது. என்ன தெரியுமா நினைவு? Advent is a reminder that we can have new beginning. And I like to correct what I said. Advent is a reminder that we can have new beginnings. S. புதிய ஆரம்பங்கள். ஆமென் சொல்லுமா? நினைச்சு பாத்தீங்களா? ஆண்டவர் நம்ம எந்தெந்த விஷயத்துல சில நேரத்துல ஸ்லோ டவுன் பண்றோம், ஸ்டாப் பண்றோம், பின்வாங்கி போறோம். ஆனா ஆண்டவர் புதிய துவக்கத்தை மறுபடியும் செய்யறாரு. பாத்தீங்க எவ்வளவு பெரிய நல்ல தேவன். ஆமென் சொல்லுமா? அவர் நமக்கு புதிய துவக்கங்களை மறுபடியும் கொடுக்கிறார். Advent வந்து causes us to rise up against sin, against our own sinful desires, and rise up for God. It reminds us that God is for us, not against us. So we have to be allies with God. தேவனோடு நம்ம இணைந்து இருக்க வேண்டும். அவருக்கு விரோதமாக வாழ்ந்திடக்கூடாது. அவருடைய சித்தத்திலே காணப்பட வேண்டும். அவர் வாழ்கிறபடி, அவர் சொன்னபடியே நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. It's all about Jesus and how he lived, and now we will live this life. கடைசி 2 வசனம் 8 and 9. Psalms 25, 8 and 9. கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார்.
Good and upright is the Lord, therefore He instructs sinners in the way. You and I need God to guide us. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். He leads the humble in what is right and teaches the humble His way. Advent causes us to humble ourselves and say, we need Jesus. We need Jesus. நமக்கு இயேசு அவசியம். கடைசியாக அந்த வசனம் 2 வசனம் 8 and 9 என்ன நமக்கு மறுபடியும் நினைவூட்டுது பார்த்தீங்களா? God is our teacher and instructor. Friends, enter the classroom where God is. He will teach you step by step your life. ஆணித்தரமாக ஊக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன், the first day of your Christian life, so to speak. Make God your teacher, your instructor. Let Him guide you, correct you, teach you, rebuke you, whatever He needs to do. Hallelujah. அப்படி செய்யறதுனால தான் கர்த்தர் இன்று வரைக்கும் நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்ம நேசராக இருக்கிறது நம்ம அறிந்து கொண்டோம். நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கார். புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் சேர்ப்பார். Allow Him, He will bring you. Praise God. நம்ம எல்லாருக்கும் நம்ம டிராவலிங் ரொம்ப ஆசையில. Allow Him to travel life. The best companion is Him. His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு, இயேசுதான். This Christmas season is all about Jesus. We will all celebrate joyfully, happily. சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா இது நம்முடைய காலம், நம்முடைய தேவன் நமக்காக வந்தார். அந்த கொண்டாட்டத்துல the lights, the tree, and all that is done around in Singapore and around the world or in churches as well, அவைகள் எல்லா கொண்டாட்டத்திலும் இயேசுவை மையமாக நம்ம வைக்கணும். இயேசுவை மையமாக நம்ம வைக்கணும். You know, recently there was a fundraising concert that was done by one of the churches. உங்களுக்கு தெரியும், Pastor Saravanan Kumar came and then he shared the word of God and அவங்களுடைய சபையினுடைய நிதி இது பண்றதுக்கு fundraisingக்காக ஒரு concert, and there was one wonderful man of God and came and did a concert. I was really concert னு சொன்னா ஒரு ஆராதனை மாதிரி நடத்தினாரு. I was really blessed because நான் அவர்கிட்ட இதை நான் சொன்னேன். And if you all want to know who that person is, I'll tell you all personally. Okay, சிங்கப்பூர்ல வந்து அவர் நடத்தினார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. I was very blessed because நான் என்ன சொன்னேன், அவரை நீங்க இயேசுவை மையமாக வைத்து உங்க ஊழியத்தை செய்கிறீங்க. அந்த பாடல், அந்த இசை, அந்த old song, new songs, choice, இயேசுவை மையமாக வைத்து, இயேசுவை மையமாக வைத்து. Actually கடைசியா sang a Christmas greeting பாட்டு நான் நினைக்கிறேன். It was so apt, so beautiful. And this is important for us. At the end of the day, Advent coming, it is not us, it is Jesus. அதனால தான் God has licensed us to be the salt and light. அதனால தான் Advent காலம் வந்து நம்ம கொண்டாடுறோம், சந்தோஷப்படுகிறோம். Praise God. Why? Because in the Advent day, இந்த Advent என்ற காரணராக இருக்கக்கூடிய இயேசுவை ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம். We declare that we are followers of Jesus. We will not be shy of who we follow, and we will declare whom we know to whoever we know. அதுதான் Christmas celebration. அதுதான் நம்முடைய சபையில நம்ம பார்த்தோம்னா we are inward. That means the Advent season is so important. In fact, the Advent Sundays are so important, friends, brothers and sisters. Every Sunday service is important. What more, Advent சொன்னா இதுதான் நம்முடைய revival meeting. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சுகமளிப்பு ஆராதனை. இந்த இடத்துல தான் கர்த்தர் செயல்படுகிறார். நம்புறீங்களா? அதுதான் நேரம் ஒதுக்கி thank God for the Deco team. At this point of time, I want to thank everyone in the Deco team, especially Sister Esther Angeline and the team. Will you not just stand up? I want to appreciate you for putting so much effort to decorate this. Can stand up? I want to just see you all at the church. கொஞ்ச நேரம் எழுந்துருங்க. Some of the children are downstairs. கீழே இருக்காங்க, பின்னாடியா இருக்காங்க. Thank you so much. Thank you so much. என்ன காரணத்துக்காக நம்ம ஜோடிக்கிறோம்? என்ன காரணம்? We want to do the best for Jesus. அப்ப ஜனங்களை நீங்க கொண்டுட்டு வாங்க. Bring the people in, because here we speak about hope. இன்றைக்கு வந்து நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தியை நம்ம வந்து ஏற்ற போகிறோம். அப்ப நீங்க மட்டும் இல்ல, உங்களை கர்த்தர் அறியாதவங்களும் இதை பார்க்கணும்.
And if we do it well, நம்பிக்கை, amen, சமாதானம், சந்தோஷம், அன்பு என்ற கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த அட்வென்ட் காலத்தை நம்ம கொண்டாடுகிறோம். Friends, do not lose hope. நம்பிக்கை இழக்க வேண்டாம். அதற்காக தான் இயேசு நமக்காக வந்தார். Hallelujah. Praise the Lord. Praise God. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரத்தில் இந்த மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்ற போகிறோம். நம்பிக்கை என்ற மெழுகுவர்த்தி. I'm going to lead in a time of prayer, church. Shall we all stand in the presence of the Lord? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம எழுந்து நிற்போமாக. கர்த்தரே நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறதை நம்ம உணர்வோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, thank you Jesus. Come, open up your mouth and say thank you Jesus. சொல்லுங்க. Christmas is about Christ. கிறிஸ்து, கிறிஸ்தோஸ், மேசியா, இயேசு ராஜா. கிறிஸ்துன்னு சொன்னா மேசியா, anointed one, அபிஷேகம் நிறைந்தவர். அபிஷேகம் நிறைந்தவரை நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம போற்றுகிறோம், நமஸ்கரிக்கிறோம். Advent should humble us to know the great God who made himself nothing. மிக உயர்ந்த சிறந்த தேவன் தம்மை தாமே தாழ்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்த அவர் நமக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தார். ஒன்றுமில்லாத நம்ம ஆண்டவர் எல்லாமாய் மாற்றி அமைத்தார். Hallelujah. He is our God. He is our God. He is your God. He is my God. நம்முடைய தேவன். Oh Rabba Shaka Rabba Koboruria. At the end of the day, we are one body of Christ, having hope together. It's not just my hope, but our hope. We hope in our Jesus. Hallelujah. நன்றி, நன்றி. Hope will not disappoint, friends. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்வோமாக. Thank you Lord Jesus. Thank you Lord. Hallelujah. Bring Jesus into your tent. Bring Jesus into your life. இயேசுவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய உத்தியோகத்துக்குள்ளே, உங்களுடைய படிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. உங்க குடும்பத்துக்குள்ளே கொண்டு வாங்க. Let him come and continue to give us hope. Oh Rabba Shanda Rabba Kamanariande. Hallelujah. முகத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. நன்றி, நன்றி. Oh hallelujah. I see the word cancel. ஒரு வார்த்தை இருக்கு, cancel என்ற ஒரு வார்த்தை. Sometimes in the computer நம்ம போகும்போது we go on a particular, we click on something and then either okay or cancel. I see the word cancel. சிலருக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் விளங்கும் நான் நினைக்கிறேன். சில விஷயத்துல almost cannot happen really, almost down and out, தோல்வி, இதுக்கு மேல எழும்ப முடியாது. புரியுதா? இதுக்கு மேல எழும்ப முடியாது, இதுக்கு மேல பிரகாசிக்க முடியாது. cancelled out, cancelled out. இதுக்கு மேல கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்காது, இதுக்கு மேல சுகம் கிடைக்காது. It's been cancelled out. ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த கேன்சலே ஆண்டவர் கேன்சல் பண்ண ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. ஏதோ உங்க வாழ்க்கையில கேன்சல் ஆயிடுச்சோ அதே கேன்சல் பண்ண கர்த்தர் வந்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையின் தேவன் நம் மத்தியில இருக்கிறதை நம்ம உணர்வோமாக. பிழைக்க வைப்பார், வாழ வைப்பார். உடைக்கப்பட்ட உறவுகளை மறுபடியும் ஸ்திரப்படுத்த ஆண்டவராக கூடும். உடைக்கப்பட்ட ambitions, dreams, aspirations, hallelujah, committed to your God. அந்த நம்பிக்கையின் தேவனை மட்டும் நம்ம பற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. I want you to just offer up the disappointments of life to God in your own way. கண்களை மூடி கொஞ்ச நேரம். Before I light up this candle, I want you to connect with your God. He has come. Advent வந்து விட்டது. இயேசு வந்தார். நினைவு கூறுகிறோம். He's come alongside us to journey with us. நம்மோடு பயணம் கொள்ள. Don't miss it. Open the door that the King of Glory can come. Open the door. Oh, வாசல்களை திறந்து கொள்ளுங்கள். Hallelujah. Open the door that the King of Glory can come. Open the door of your hearts.
your mind. Thank you, Lord. Oh, Rabba Shekara Manariandi. தேவன் கிரியை செய்வார். தேவன் கிரியை செய்வார். வார்த்தை அனுப்பி அற்புதம் அடையாளங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்வார். ஹalleluya. இன்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நோ நோ, வசனத்தை கேட்ட உங்களுக்கு தான் இன்னைக்கு, உங்களுக்கு தான் இன்னைக்கு. If it is you are hearing the word, it is for you. Hallelujah. Thank you, Lord. Do not shed it aside, but this is God intervening. Hallelujah. குறுக்கிடுகிறார், கர்த்தர் குறுக்கிடுகிறார். ஓ, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. ஓ, ஒருவனும் வீண் போகாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவு படாது. ஓ ரபா சண்டரா, be that one person. ஒருவனாய் இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரா இருந்தாலும் தான் ஆண்டவருக்காக வந்தவருக்காக வருகை செலுத்துவோமாக. Praise the Lord. Thank you, Father. It's a light up this candle of hope. Remember, it is Jesus who brings us, gives us hope. Hallelujah. Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் வாயை திறந்து புதிங்க பாப்போம். புதிங்க புதிங்க ஸ்தோத்திரிங்க. உங்களுடைய வார்த்தையினால பிரசனத்தினால போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அட்வென்ட் காலத்தை நாங்கள் துவங்கும் போது இயேசுவை மையமாக வைத்து துவங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடுகிற பாடல், வாசிக்கிற இசை, வசனம், தியானிப்பு, ஐக்கியம், கர்த்தராகிய இயேசுவே நீங்களே வந்ததுக்காக நன்றி நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சபையை உப்பாக வெளிச்சமாக தொடர்ந்து ஆண்டவரை செயல்பட எங்களையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.